உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் கல்லூரி கலாட்டா இன்று பொம்மிடி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக களத்திலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு இணைகிறார் அறிவிப்பாளர் லீல வினோதன். வணக்கம் லீல வினோதன். வணக்கம் தமிழ் செல்வி. அன்பிற்கினிய நேய உறவுகளுக்கு இனிய உற்சாகமான வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையிலே கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியிலே நாம் பங்கேற்பது அளவில்லா மகிழ்ச்சி. சுமந்த கருப்பையை விட தூக்கி திரிந்த தந்தையின் தோள்களை விட நண்பனே நம்பிக்கைக்குரியவன் என்று நம்புகிற காலம் வசந்த காலம், வாழ்வின் பொற்காலம்னா அது கல்லூரி காலம்தான். நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கிற போது தன்னுடைய அந்த கல்லூரி காலம் நினைவுக்கு வந்துவிடும். அந்த வரிசையில இன்று நம்ம ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கோம். நிறைய மாணவ மாணவிகள் ஆர்வத்தோடு இந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். அதே போல நேயர்களும் இந்த நிகழ்ச்சியை கலகலப்பான வாரத்திற்கு ஒரு முறை வருகிற இந்த கலகலப்பான நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்ம முதல்வர் இடத்துல பேசிடுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. முனைவர் ஆர் தனியேவலன், முதல்வர் ஸ்ரீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ், பீப்பள்ளிப்பட்டி, பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக 1200 மாணவர்கள் இப்போ பயின்று கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா 8 கோர்ஸ் இருக்குங்க. அதாவது பிடெக் ஐஐடிஎஸ், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான 8 துறைகள் இருக்குது. எம்இயில் பார்த்தீங்கன்னாக்கா எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பன்முகத்தன்மையோடு இருப்பாங்க. எங்கள் கல்லூரியில் பார்த்தீங்கன்னாக்கா வளாக தேர்வில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த தடவை எங்களுக்கு அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% போயிட்டு இருக்குதுங்க. இன்னும் கவுன்சிலிங் முடியாத தருணத்தில் இன்னும் எங்களை மாணவர்கள் எதிர்பார்க்குறோம். இந்த தடவை நாங்கள் 100% அட்மிஷன் அச்சீவ் பண்ணுங்கிறது எங்களோட இலக்கு. எங்கள் கல்லூரி பார்த்தீங்கன்னா யூஜிசியால் 10 வருஷம் தன்னாட்சி கொடுக்கப்பட்டது. யூஜிசி 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. NAAC A கிரேட் வாங்கிய கல்லூரி, ஒரு சிறந்த கல்லூரியாக தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. எங்களோட சேர்மனோட விஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்லூரியை ஒரு சிறந்த கல்லூரியாக எடுத்து கொண்டு போகணும், மாணவர்கள் இங்கே சேர்ற மாணவர்கள் அனைவருக்குமே பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட உயரின் நோக்கம். இங்கே கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு இன்ஜினியரிங் கல்வி கொடுத்து அவங்கள ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு உயர்ந்த நோக்கோட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார், நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கோம். இப்போ நம்ம மாணவிகள் ஆர்வத்தோடு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு அப்படி முதலடி எடுத்து வைப்போம். கண்டிப்பா முதலடி அப்படியே ஒரு ஓப்பனிங் சாங்கோட நம்ம போலாம். போடுங்க பாப்போம். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லோருக்கும் என் மீது கண்கள். இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. அதுக்குள்ள எடுத்துட்டியாமா? நான் இப்பதான் டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். இல்ல, நீங்க கல்லூரி மாணவிகளோட பேசுவீங்களேன்னு நிறுத்திட்டேன். அப்படியா? நிறைய மாணவிகள் காத்துட்டு இருப்பாங்க. சரி, இந்த பாட்டை நீங்க பாடினா எப்படி பாடுவீங்க? உங்களை மாதிரி தான் நானும் பாடுவேன். சரி, நான் எப்படி பாடுவேன் தெரியுங்களா? பாடுங்களேன் கேப்போம். அருமையா இருக்குங்க ரீமிக்ஸ். வாழ்த்துக்கள். சரி, இப்போ நிறைய மாணவிகள் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஜான்சிராணி. ஜான்சிராணி, இருமா, எனக்கு பயமா இருக்கு. பார்த்தாவே அப்படி ஜான்சிராணி மாதிரி இருக்கீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறேன். பாட்டு பாட போறேன், பாடுங்க. போடலாம். நிறைய நல்ல பாட்டுலாம் நிறைய ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா திடீர்னு நீங்க மறந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர்? அருந்ததி சார். அடுத்து என்ன பண்ண போறீங்க? கவிதை சொல்ல போறேன் சார். கவிதை? என்ன கவிதைமா?
அம்மா கவிதை சார். அம்மா அம்மா. ம். சொல்லிட்டேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு. அடடா அடடா, கவிதை கவிதை கைத்தட்டு கை. நீங்க என்ன பண்ணுறீங்க? சமையல் டிப்ஸ் சார். சமையல் டிப். அதான பார்த்தா ஆரம்பமே சமையல் தானா? சரிம்மா, எனக்கு இந்த சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன நல்லா செய்வீங்க சமையல் டிப்? சிக்கன் வித் பொட்டேட்டோ கிரேவி. வாட் இஸ் திஸ் டிஷ்? சிக்கன் அண்ட் பொட்டேட்டோ. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ எடுத்து 2 சீவிக்கணும். 2 சீவிக்கணும். அந்த சீவனதுல மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்கணும். அடுத்து மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் தூள் இருக்கிற மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாண்ட்ல வச்சு அதுல எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் விட்டு அடுத்து கடுகு கறிவேப்பிலை போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வணக்கினதுக்கு பொன்னிறமா வணக்கணும். அடுத்து தக்காளியை சாப் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அந்த சிக்கனை எடுத்து கழுவிட்டு அதை போட்டு நல்லா வணக்கிட்டுக்கு அப்புறம் அந்த பொட்டேட்டோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அதை கொட்டிடணும். கொட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை எல்லாத்தையும் நல்லா வணங்க விடணும். வணங்க விட்டுட்டு லாஸ்டா கொத்தமல்லியும் புதினா தலையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு சாப்பிட்டா நல்லா மணமாவும் வாசனையாவும் சுவையாவும் இருக்கும். சூப்பர் சூப்பர், கை தட்டுங்க. இதுல என்ன மேட்டர்னா, சொல்றப்பெல்லாம் டிப்ஸ் நல்லா தான் சொல்றாங்க, ஆனா செஞ்சு போடுறப்ப மட்டும் ஒழுங்கா செஞ்சு போட மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ வந்து ஒரு பாடகி நம்மோடு காத்திருக்கிறார். நாம ஒரு இடத்துல இந்த பாடலை கேட்போம். எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். இனி இரவே இல்லை கண்டேன் உன் வேலைகளில் கிழக்கு திசை. இனி பிரிவே இல்லை என்றேன் உன் உளறலும் எனக்கு இசை. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம் திருப்பார்வையே. மறந்து போச்சு. சூப்பர், இந்த மாதிரி நல்லா பாடினாங்க. சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்க குட்டிகள்லாம் அப்படியே லைன் நிக்கிறாங்க. அவங்க என்ன சார் பண்ணாங்க, நாங்க பண்றோம். எங்கடா சிங்க குட்டிங்கன்னா பின்னாடி பின்னாடி ஓடுறீங்க? இந்த வெக்கப்படுற பசங்க எல்லாம் வாங்க. சரி தம்பி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. செஞ்சுடர். 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 சரி, ரைட்டு. இப்போ என்ன சொல்ல போறீங்க தருமபுரி பண்பலையிலே? சீனிவாசா காலேஜ் சார். பேர சொல்றீங்க. நல்லா பண்றியா விளம்பரம்? சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? கவிதையா கட்டுரையா? கவிதை கட்டுரை எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. என் ஃப்ரெண்டை பாட சொல்கிறேன். சரி, யார் உங்க ஃப்ரெண்டு? யாரு? அருண்குமார். அருண்குமார். அருண்குமார் மேடைக்கு வரவும் கை தட்டுங்கடா. அருண்குமார், அவரும் கோரஸாவது போடுங்க. அருண்குமார், என்ன படிக்கிறீங்க அருண்குமார்? சார் நான் வந்து ஃபைனல் இயர் ஐடி ஸ்டூடெண்ட். ஃபைனல் ஐடி ஸ்டூடெண்ட்? ஆமாம் சார். உனக்கு பொண்ணுகளை பார்த்தா ரெக்க வந்துருது. இல்லை சார், திரும்பிக்கலாம். வேணாம், நமக்கு எது வம்பு, நம்ம பாட்டு பாடணும். ஆமாம் சார். சொல்லுங்க சார். நாங்கள் வந்து ரேப் சாங்க பாட வரல. ரேப் சாங் பாடுவேன். இருந்தாலும் வந்து ஒரு ரேப்பை பற்றி ரேப் உருவான கதை அப்படின்னு சொல்கிறேன் நான். சொல்லுங்க. ரேப் இப்படி தான் உருவாச்சுன்னு ஒரு கதை. ஓகேவா சார்? இப்போ வந்து அமெரிக்காலாம் வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக அந்த ஆப்பிரிக்கன்ஸ்லாம் வந்து அதிகமாக ஒடுக்கப்பட்டாங்க. அந்த பிளாக் பீப்புள்ஸாக இருக்காங்க, கருப்பின விலை பிரச்சனை ஒதுக்கப்பட்டாங்க. அப்போ வந்து இந்த பிளாக் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட துயரத்தையும் அவங்களோட கஷ்டத்தையும் ஒரு ரேப்பாக தான் பண்ணாங்க. இந்த ரேப் மூலியமா தான் அவங்க இது வெளிப்படுத்தினாங்க. இன்ப துன்பங்களை அதெல்லாம் தான் வெளிப்படுத்தினாங்க சார். ஸோ அதனால உருவாக்கப்பட்டதான் இந்த ரேப் சிங்கர்ஸ். மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா ரேப் சிங்கர் ஃபுல்லா அமெரிக்கால வந்து பிளாக் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. இந்த 2Pac அப்புறமா ஸ்னூப் டாக் அவங்களாம் வந்து பிளாக் பீப்புள்ஸ் தான். ஸோ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ரேப் வந்து வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் அந்த ரேப்பே வந்து ஒரு ஒயிட் பீப்புள் பாடக்குள்ள வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இது வந்து எங்களோட உரிமை, நாங்க மட்டும் தான் பாடணும் எதிர்ப்பு தெரிவிக்கக்குள்ள எமினம்னு ஒரு ரேப்பிங் இருக்கு. அவர் தான் வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ரேப்பர். சரி, அவரு தான் வந்து அந்த எதிர்ப்பை மீறி பாட்டாங்க. சரி, இவ்வளவு டீட்டெயில் சொல்றீங்களா? ஒரு 2 வாரி பாடினா தான் நல்லா இருக்கும் சார். பாடினா நல்லா இருக்கும். பரவாயில்ல, சூப்பரா இருக்கும். வேணா அதான் கை தட்டுங்க. ஒரு உற்சாகம்.
காத்திருந்த காதலுக்கு சொல்லடி நல்வழி உன் காதல் எந்த வாழ்வை திடுக்கிடு மோர் ஒளி நீ இன்று எந்த வாழ்க்கை தண்ணி இல்லை அடி ஒளி பொறிக்க முடியவில்லை இது காதல் தந்த வழி பின்னை என்னை பார் ஒரு முத்தம் ஒன்று தா உன்னை மட்டும் நினைத்தது எந்த இதயம் அல்லவா அல்லவா திரு கண்ணில் துள்ளி எந்த கண்ணின் ஓரம் காதலித்து தோல்வியுற்றதால் நெஞ்சுக்குள் பாரம் கண்ணீரில் வாழ்வதால் நாமும் இங்கே மீன்கள் தான் நீதிதான் காதல் என்ற கடலில் போய் சேரலாம் பெருமுன் மதம் என்ற வல்லையில் நாம் விழுந்தால் உயிர் பிரிந்தால் காதல் முறிந்தால் ஒன்றே மட்டும் நினைவில் நீ வைத்துக்கொள் இங்கில்லை என்றால் என்ன சொர்க்கத்தில் நாம் சேரலாம் சொர்க்கத்திலும் சாதி மதம் என்று பிரித்தால் சொர்க்கமே தேவையில்லை ரகத்தில் வாழலாம் வாடி புள்ள வாடி வாடி புள்ள வாடி ஒன்னா மட்டும் நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ள. சூப்பரா பாட்டப்ல. சூப்பர். வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க. மெய்யரசு. மெய்யரசு. அவர் எப்பயுமே பொய்யே பேசாத மெய்யரசு. என்ன படிக்கிறீங்க? சிஎஸ்சி தேர்ட் இயர் ஃபைனல். எல்லாம் ஒண்ணுதான் விடு பேசிக்கலாம். ஏதோ ஒரு குத்து மதிப்பா ஒரு இயர் என்ன சொல்ல போறீங்க? நானு இப்ப நான் என்னத்த சொல்றது, எல்லாம் மறந்து போச்சு. ஏதோ நல்லா சொல்லுவீங்க நினைக்கிறேன். இப்போதைக்கு ஐவிக்கு கும்மாம்பட்டி போலான்னுக்கிறோம். டேய் அதெல்லாம் நான் கேட்கல. என்ன சொல்ல போறேன்? அதெல்லாம் பாட்டா எனக்கா? சரி சார், நான் சூப்பர் சிங்கர் இல்ல. திருக்குறள் சொல்லியா? திருக்குறளா? அப்படியா? வாட் இஸ் மீன் பை திருக்குறள்? அதாவது சார், இன்ஜினியரிங்ல திருக்குறள் சொல்லி தரல சார். அப்படியா? நீங்க பள்ளி படிக்காம வந்துட்டீங்க. அடுத்து என்ன? அதான் ஆல்பஸ்ட். அடுத்து வேலைக்கு போனோம். அதுதான் லட்சியம். கல்யாணம் பண்ற மாதிரி இப்போதைக்கு ஐடியா இல்ல. நான் கேட்கவே இல்லையா? அது அவன் கேட்டான். என்ன ஆர்வம். சரி தம்பி, வாழ்த்துக்கள். சரியா? தேங்க்யூ. அடுத்து வந்து உங்க பேர் சொல்லுங்க. பெருமாள் சார். என்ன பண்றீங்க பெருமாள்? சார் ஃபைனல் இயர் படிக்கிறீங்க சார். சரி, என்ன சொல்றீங்க தருமபுரி நேயர்களுக்கு? ஒன்றும் இல்லைங்க சார். ஒன்னும் இல்ல சார், ஆளை விடுங்க சார் அப்படின்னு. தருமபுரினாவே ஃபேமஸ் தான் சார். தருமபுரினாவே கெட்டுதாங்க இல்லையா? அவ்வளோதாங்க. சூப்பர். கல்லூரி கலாட்டா இன்று பொம்மிடி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க லீல வினோதன். இப்போ வந்து எல்லாம் ஆர்வமா இருக்காங்க. எங்க ஒரு ஓப் போடுங்க பாப்போம். கலகல கல கலாட்டா. கலகல கலாட்டா. பசங்க வேற முறைக்கிறானுங்களே. ஏதோ நான் உங்க பக்கமா வந்துட்டா எதுக்கு வம்பு நமக்கு? கலகல கல கலாட்டா. கலகல கல கலாட்டா. சரி ரைட் விடு. என்னமா குறைச்சு போடுறாங்க அம்மா? ஓலாம் அப்புறம் போடலாம் இரு. ஓ போடுன்னு இப்படிதான் ஒரு கல்லூரியில சொன்னா சுத்தி என்ன நிறுத்திக்கிட்டானுங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சந்தியா. இப்போ வந்து நீங்க என்ன சொல்ல போறீங்க? கடி ஜோக் சொல்ல போறேன். கடி ஜோக் சொல்ல போறாங்களாம். இதுமா கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா கடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப மொக்க காமெடி தான். வேற ஆமா, வாரம் காமெடிக்கு எங்க போறது? தம்பி கொஞ்சம் அமைதி. இப்ப இவங்க கேள்வி கேட்பாங்க, நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, யாரும் அறிவு இல்லாம பாஸ் பண்ணிடுவீங்க சார். வாய்ப்பு இல்ல ராஜா நடிகளா. சரி ரைட்டு, பரவாயில்ல, ஒரு முயற்சிப்போம். ஆமா சொல்லுங்கம்மா ஒரு கடி ஜோக். ஒரு ஆக்டர் இருக்காங்க. அதாவது எம் மாதிரி ஒரு ஆக்டர். ஐயோ என் ஃபேன்ஸ் ராவடி தாங்க முடியல. என் மாதிரி ஒரு ஆக்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கோல்டு வாட்ச் வந்து கையில கட்டியிருக்காங்க. இன்னைக்குன்னு பார்த்து கட்டாம வந்துட்டான். அப்ப சொல்லுமா. இருமா ஆக்டர்ன்ற. அவர் கோல்டு வாட்சை எப்ப பாரு கடிச்சிட்டே இருப்பாராம். ஏன்? அவர் ஒரு ஆக்டர் இருந்தாரு தம்பி எம் மாதிரி. அவர் எப்ப பார்த்தாலும் அந்த கோல்டு வச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பாராம். ஏன்? இருப்ப பெண்களே சொல்லிடக்கூடாது. என்னது? அவர் கோல்டன் ஆக்டரா? இல்ல. ஏன் அவர் மொக்காயா சொல்லிட்டு இருக்கீங்க? ஆண்கள் மானத்தை யார் காப்பாத்துறது? தம்பி வேற யாராவது சிந்தனையாளர்கள்? ஒரு ஆக்டர் இருந்தாரு, ஒரு கோல்டு வாட்ச் கட்டிட்டு இருந்தாரு. ஒண்ணும் இல்லையா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் போயிடும். பரவாயில்லையா? சரி, எவ்வளோ போச்சு. 10th +2 மார்க்ல இருந்து எல்லாமே விட்டு கொடுத்துட்றோம். இதை விட மாட்டோமா? கடி காரம் கரெக்டா? தவறுன்னு சொல்லுது. வாய்ப்பு இல்லையா? 24 கேரட் தங்கம்மா. அது ஏன் அவங்க கடிக்கணும் போயிட்டு? என்னையா கடிக்கணும்? அது என்ன கேரட்டா? சரிம்மா, அவங்களாம் அந்த அளவுக்கு இல்ல. சரி விடு, நீயே சொல்லிடு. ஏன் அவர் கோல்டு வாட்சை கடிக்கிறாருன்னா அவர் நகைச்சுவை நடிகர். நகைச்சுவை நடிகர். கை தடுங்க. உன் பேர் என்ன? சந்தியா. சந்தியான்ற பேரை தஞ்சாவூர் கல்கவெட்டுல நம்மலாம் பறிக்கணும். அவ்வளவு அறிவு அந்த வயசுல. சரி அடுத்தது வந்து பல்வலிக்கு முக்கியமான காரணம். பல்லு விளக்க மாட்டாமா? பல்வலிக்கு முக்கியமான காரணம் என்ன?
என்னப்பா தம்பி வா உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். பல்வலிக்கு முக்கியமான காரணம் என்ன? பல்லு இருக்கனால தான் சார் காரணம். பல்லு இருக்கிறது தான், இல்ல பல்லே வராது. பல்லு எடுத்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை உன்னை வந்து புதுக்கோட்டையில இருக்க ஒரு கல்வெட்டுல உன் பேர் எழுதிக்கிறோம். சார். பக்கத்தில் நானும் உட்காந்துக்கிறேன். கண்டிப்பா. சரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ஹரிஷ். ஹரிஷ் என்ன சொல்றாருன்னா, பல்வலி வருதுன்னா பல்லு இருந்தா தானே வரும், பல்லு எல்லாம் பிடிக்கலாம். எப்படி வடிவேலர் காமெடியில சில்லற 50 ரூபாய்க்கு இன்னொரு பல்ல பிடிக்கிட்டு போனுவாரு, அப்படியா? சரி, வேற என்ன பதில்? அது சரியான பதிலா? அவரோட கை தட்டுங்களா. வாழ்க்கையில முதல் முறையா பசங்க ஒரு பதில் சொல்லிக்கிறாங்க. நம்ம யார் கேள்வி, ப்ரொஃபசர் கேள்வி கேட்டாலும் என்ன பதில் சொல்லியிருக்கோம்? சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, ரைட். அம்மா அவ்வளவுதானா? இன்னும் கை வசதி வச்சிருக்கியா? அவ்வளவுதானா? சொல்லுங்க. காந்தி தாத்தா ஒரு குளத்துல குளிச்சிட்டு இருந்தாராம். காந்தி தாத்தா குளத்துல குளிச்சிட்டு இருந்தாராம். அப்போ இந்த கை மட்டும் அவருக்கு நினைவே இல்லை. இந்த கைனா எந்த கைமா? வலதா இடதா சொல்லுமா? இடது கை வந்து காந்தி தாத்தா குளிச்சிட்டு இருக்காரு, அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்லாவே இல்லை. என்ன மேட்டர்? கரெக்டாமா? என்னப்பா? கரெக்ட் சார். தம்பி உன் பேர் என்ன? விஷ்ணு சார். விஷ்ணுக்கு ஒரு எல்லாரும் ஒரு போட்டுங்க. விஷ்ணு கலக்கிற போ. சரி, அடுத்து ஒரு அவ்வளவுதானம்மா. சரி, அடுத்து ஒரு பாட்டு பாடுறாங்க. என்னம்மா பாட்டு பாடுறீங்க? நிலாவே வா. நிலாவே வா. பாடுங்க. காவேரியா காதல் நீரா பின்னே என்ன உண்மை முன்வீடியா முல்லை பூவா கொஞ்சம் சொல்லு நில்லு அம்மாடியோ நீனா இன்னும் சிறு பிள்ளை சங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவேவா சில்லாதேவா என்னாலும் உன்மானம் நான். சூப்பர் சூப்பர். அடுத்து நீங்க என்னமா பண்ண போறீங்க? நீ ஏற்கனவே சமையல் குறிப்பு சொன்னலமா? சரி, ரைட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பிகள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. விஷ்ணு ஒரு சரியான பதில் சொன்னார். அவன் மேடம் நினைக்கிறாங்க, என் கிளாஸ்ல கூட ஒரு நாளும் பதில் சொல்லல இல்லையாடா, இப்படி சொல்லிட்டேன்ட்டு. சொல்லு விஷ்ணு, நீங்க என்ன சொல்ல போறீங்க? கவிதை சொல்லப்பா. கவிதை. என்ன கவிதை ராஜா? என்ன கவிதையா? ஐயோ, பிட்டு பேப்பர் வேற காணுமே. இந்த நேரம்னு பார்த்து பேப்பரே இல்லையே. இருளின் காதல். அதான் பார்த்தா காதல்னு வராம நம்ம கவிதை சொல்ல மாட்டோம்ல. சரி, வெக்கப்படக்கூடாது. சொல்லு. விஷ்ணு வந்து இப்போ காதல் கவிதையை வாசிக்கிறார். மேகங்களே சற்று அமைதியாக இருங்கள். பேசாமல் உன்னை நேசித்தேன். நான் எதுக்கு இருக்கேன்? பேசாமல் உன்னை நேசித்தேன். உன் புன் சிரிப்பில் என் உயிரை தேடினேன். உன் புன் சிரிப்பில் உயிர் எங்க இருக்குது? ஓ, புன் சிரிப்பில் உன் உயிரை தேடினேன். நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை கூட நீ சொல்லாமல் சென்றாய். ஆனாலும் நீ இருப்பாய் என்ற நம்பிக்கையில் இன்னும் நான் வாழ்கிறேன். ஃபீலிங்டா. உன் நினைவுகள் என் தூக்கமில்லை. உன் நினைவுகளில் எனக்கு தூக்கமில்லை. என் தூக்கத்திற்கு கல்லறை இல்லை. சூப்பர். அப்புறம் உன் ஒரு சிரிப்பிற்காக என் ஆயுள் முழுவதும் அர்ப்பணிக்க தயாராகிறேன். உன் ஒரு சிரிப்புக்காக என்ன? தம்பி, இந்த கவிதையெல்லாம் கவனிக்கணும். சிலபஸ் கூட கிடையாது. என்னடா தம்பி? உன்னுடைய சிரிப்புக்காக என் ஆயுள் முழுவதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். பெத்த அப்பா அம்மா எப்படி போனா நமக்கு என்ன? அடுத்தது இல்ல, ஜஸ்ட். ஆனால் உன் சிரிப்பில் நான் கிடையாது என்பதே சாபமாகிறது. சிரிப்பு உன் முகத்தில் மலரட்டும், ஆனால் என் சிரிப்பு உன் நினைவுகளில் சாகட்டும். இப்படிக்கு வழி நிறைந்த இருளின் காதலன் விஷ்ணு. வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க மாணவர்கள். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பரமசிவம் வந்து இப்ப என்ன சொல்ல போறீங்க? கடிஜோக். பரமசிவம் கடிஜோக்கு. அம்மா, களத்துல ஆளை இறக்கிட்டோம். பரமசிவம் இப்ப என்ன சொல்ல போறீங்க? அவங்க எல்லாம் பதிலே சொல்லாத அளவுக்கு நம்முடைய கிட்னியை பயன்படுத்தி, ஜஸ்ட் மிஸ் நம்ம மூளையை பயன்படுத்தி
அவங்க எல்லாம் டெபாசிட் காலி ஆகணும். சரியா? விஷ்ணு எப்படி இந்த பக்கம் மானத்தை காப்பாத்தினாரோ அடுத்தது பரமசிவம் வந்துட்டாரு. என்ன ஒரு கடி ஜோக் தம்பி, நீங்களாம் பதில் உங்களுக்குலாம் தெரியாது அதிகரிச்சான், தெரிஞ்சாலும் சொல்லாதீங்க. இங்கிலீஷ் லெட்டர்ல ரொம்ப கூலான லெட்டர் இது. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ABCB கரெக்டா? இது வேற ட்ரை பண்ணு. ஒரு ரோடு ஃபுல்லா ஈயா இருந்துச்சோம். ஏன்னா எல்லாமே சொல்றாங்க. இருமா, நீங்களும் அங்க இருந்து சொல்லிட்டா ஒரு ரோடு பூரா ஈயா இருந்துச்சோம். அது ஈரோடா? ஆமா. சரி, நான் இங்கிருந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கேட்பேன், அப்பதான் பதில் சொல்லணும். ஒரு செட்டப்பையே கலைச்சு விட்டுருவீங்க போல இருக்கே. அப்புறம் அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்? வா, செம கேள்வி. அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்? உப்பு சொல்லுங்க பாப்போம். வயசு வித்தியாசமா? என்னப்பா? சரி, என்னடா இவ்வளவு மொக்கையா இருந்தா என்னதான் பண்றது? வேற ஏதாவது வச்சிருக்கியா? ரொம்ப அறிவா இருக்காங்க. அம்மா, அந்த அறிவாளி யாரு? உங்க பேர் சொல்லுங்க. தனலட்சுமி. அவங்கள பார்த்து ஒரு கடி ஜோக் கேளுங்க பாப்போம். திடீர்னு கேட்டா தெரியாது. சரி, பேக்குக்கும் லஞ்ச் பேக்குக்கும் என்ன வித்தியாசம்? தம்பிங்களா கவனிங்க. ஸ்கூல் பேக்குக்கும் லஞ்ச் பேக்குக்கும் நமக்கு நல்லா தெரியும். லஞ்ச் பேக்குக்கும் என்ன வித்தியாசம்? இருமா, யாராம வா 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 வா. ஸ்கூல் பேக்குக்கும் லஞ்ச் பேக்குக்கும் என்ன வித்தியாசம்? நீ சொன்ன. ஸ்கூல் பேக்னா ஃபுல்லா புக் இருக்கும், படிக்கிறது. ஸ்கூல் பேக்குன்னா புக் இருக்கும். லஞ்ச் பேக்னா சாப்பாடு இருக்கும். உன் பேர் என்ன சொன்ன? கார்த்திக்னா எப்படிதான் இருப்பீங்க? அம்மா, அவன் என்ன சொல்றானா, ஸ்கூல் பேக்ல வந்து புக் இருக்கும், லஞ்ச் பேக்ல வந்து சாப்பாடு கொண்டுறாங்க. கரெக்டா? நீ தான் சொன்னியம்மா, மறந்துட்டேன். லஞ்ச் பேக்ல லஞ்ச் எடுத்துட்டு போலாம், ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் எடுத்துட்டு போங்க. இதெல்லாம் எந்த ப்ரொஃபஸரும் சொல்லி தர மாட்டாங்க, நம்மளா வளர்த்துக்கணும். வேற ஏதாவது இருக்காமா? அம்மா, உங்கள்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறேன், நீங்க நல்லா யோசிச்சு வை. சரியா? சரி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சாப்பிட்டே இல்லையா? சாப்பிட்டேன் சார். ரொம்ப நல்லா பேசுறேன். நல்லா தான் சார் பேசுறேன். அப்படியா? என்ன சொல்ல போறீங்க? பண்புல கடி ஜோக். மறுபடியும் கடி ஜோக். என்ன எல்லாம் வளைச்சு கடி ஜோக்கா சொல்றாங்க? சொல்லுங்க. ஒரு பொண்ணு ஒரு குக்கர் எடுத்துட்டு போய் பெரிய மாடியில இருந்து கீழே போட்டாலாம். அந்த குக்கர் வந்து கீழே விழுகலையா? ஏன்? தம்பி, என்ன மேட்டர்னா சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு பொண்ணு மேல மாடியில இருந்து ஒரு குக்கர் எடுத்துட்டு போய் தொப்புன்னு போட்டான். குக்கர் உடையவே இல்லையா? கரெக்டாமா? வாட் இஸ் ரீசன்? என்ன பட்டர்ஃப்ளை குக்கரா? பறந்துருச்சு. சரி, அடுத்தது. ஏமா என்ன பார்த்தா ஏதோ அனிமல்ஸ் பாக்குற மாதிரியே ரெண்டு ஸ்டெப் பேக்ல போறேன். நானும் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு சரி வேணாம் வீடு. அதெல்லாம் எதுக்கு? சொல்லுமா. என்னத்து சொல்றதா? சொல்லிதான் பாருன்ற மாதிரி இருக்கு. பாட்டு பாட போறீங்க? சரி, பாருங்க. மன்மதனே நீ கலைந்த இருமா, பசங்க இப்பதான் கேட்பான். டேய், செம பாட்டு கேளுங்க. மன்மதனே நீ கலைந்தான், மன்மதனே நீ கவிழ்ந்தான், மன்மதனே நீ காதலந்தான், மன்மதனே நீ காவலந்தான், என்னை உனக்குள்ள தொலைத்தேன், ஏனோ தெரியல, உன்னை கண்ட நொடியேனோ என்னும் நகரல, உந்தன் சிகையினாலும் உனக்கு ஏன் புரியவில்லை, எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனை பிடிக்கவில்லை, 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை, எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை, 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. சூப்பர் சூப்பர் சூப்பர், அருமையா பாட்டீங்க. அதுவும் ஃபீல் பண்ணி பாட்டீங்க பாருங்க. அதுதான் அங்கதான் நிக்கிறீங்க நீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எங்க ஒரு ஓ போடுங்க. கல 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 கலாட்டா, கல 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 கலாட்டா. இன்று பொம்மிடி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க லீல வினோதன். மாணவிகள்லாம் அப்படியே உற்சாகம் அப்படியே ஊற்றெடுத்து பொங்கி அப்படி எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமா இருக்காங்க. சரி, நாம வந்து சந்திச்சிருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஓ போடுங்க பாப்போம். என்னம்மா மாரியம்மா கோயில கூழ் ஊத்துற மாதிரியே கத்துறீங்க? ஏங்க இன்னொரு முறை ஒன்ஸ் முறை. சரி ரைட்டு விடு. அம்மா, இப்போ நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க?
சார் உன்னை பார்த்தா போதும் அந்த சாங். சரி, நீங்க என்ன பாட்டு போடுறீங்க? மேகமாய் வந்து போகிறேன். நீங்க அவன் பாடிட்டு நீங்க பாடிடுங்க. நீங்க மேகமாய். தம்பி எங்க பாரு, நீங்க எல்லாம் பாட்டு பாடக்கூடாதுன்னா மனப்பாடம் பண்ண செயல் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து இவங்க வந்து அப்படி சும்மா அப்படி விஜய் பாட்டு சொல்லாத மனம் சொல்லும் என்கின்ற திரை காவியத்திற்காக இதோ அந்த பாடல். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது, உன்னைதான் வந்து சேர்கிறேன் என் அன்பே, என் அன்பே. நீ வந்ததும் மழை வந்ததும் நெஞ்செங்கும் ஆனந்தம், நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம், என் காதல் நீலா என்று வாசல் வரும், அந்த நாள் வந்துதான் என்னில் பாசம் வரும் என் அன்பே, என் அன்பே. மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது, என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே, என் அன்பே. சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னம்மா அக்கா உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஸ்ரீலேகா. ஸ்ரீலேகா. அப்படியே ஸ்ரீலேகா சிரிச்சுக்கிட்டே சொல்றியாம்மா. என்ன கவிதை சொல்ல போறீங்க? உயிரெழுத்துக்களை வச்சு கைது சொல்லுங்க. உயிரெழுத்துக்கள். சொல்லுங்க. அன்பென்னும் மகிழத்தில் ஆனந்தமாய் இணைந்திருக்கும் ஈர்த்த உன் உரையாடல் கடந்த ஊஞ்சலில் என் ஏக்கங்களை ஐயத்துடன் ஒப்படைத்த ஓசையை எவ்வாறு கூற, எவ்வாறு கூற, நான் எவ்வாறு கூற. சூப்பர். அவள் என்றாலே எல்லாருக்கும் அவள் தான் தோணும், ஆனா இவங்க தோணாது. அத பத்தி ஒரு கவிதை. அது என்னம்மா? அவள் தம்பிடே கவிதை கவிதை எழுதுங்கடான்னா பிட்டு பேப்பர் எடுக்கிற மாதிரி இங்கிருந்து எடுக்கிறான் பாரு. கவிதை அப்படியே ஊத்து எடுக்குது. சொல்லுமா. இது நானே எழுதி போய். ஆமா, இது மட்டும் குறைச்சல இல்ல. அடுத்தது நீ சொல்லுமா. அவள் என்பவள் எனக்குரியவள். இதுமா நான் இருக்கேன், அதுக்கு தானே வந்திருக்கேன். அவள் என்பவள் எனக்குரியவள். எனக்குரியவள். அவள் குரலுக்கும் கட்டளைக்கும் செவி சாய்ப்பேன். அவள் குரலுக்கும் கட்டளைக்கும் செவி சாய்ப்பேன். அப்படி சாட்சி தானே பல பயலுக்கு சாஞ்சிருக்கலாம். அவள் என் மனதுக்கும் மரியாதைக்கும் உரியவள். அவள் எனது மனதுக்கும் மரியாதைக்கும் உரியவள். அவள் என்றாலே அழகுதான். அவள் என்றாலே அழகுதான். கைதட்டுங்களே, எவ்வளவு அழகா சொல்றாங்க. சூப்பர்மா. நான் பார்த்த முதலும் அவளே, என் இறுதி இமைகளும் அவளே, அவளின் அழகே என் தாய். அது லாஸ்ட்ல பஞ்சு மாத்திட்டியம்மா. சொல்லுங்க இன்னொரு முறை. ஃபர்ஸ்ட் சொல்லட்டுமா? கடைசியில நான் பார்த்த முதலும் அவளே, என் இறுதி இமைகளும் அவளே, அவளின் அழகே என் தாய். சூப்பர் சூப்பர். அழகு. சூப்பர்மா. சூப்பரா சொன்னீங்க கவிதை. நீங்க என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறேன். பாட்டு பாட போறீங்க. உங்க பேர் என்ன? தனலட்சுமி. தனலட்சுமி. சொல்லுங்க தனலட்சுமி. ஆரம்பி. உன்னை அள்ளி நான் கொஞ்சும் போது அத போல சுகமில்லை, உனக்காக பூக்கும் பூமி உனத்தீண்ட மழையாகும் மேகம், சொர்க்கத்தின் துண்டொன்று மண் மீது வந்து கை நீட்டி விளையாட கண்டே, இன்பத்தின் அர்த்தங்கள் முத்தம் என்றே முத்தாட பிச்சேரனே, நீ பேசும் பேச கேட்டா போதும் நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும், உன் பாதம் விட்டு வந்தால் போதும் உனக்காக வாழ்வேன், உன்னை பார்த்தா போதும் ஏழு குட்டி செல்லும் இந்த ஜென்மம் தீரும், ஏழு குட்டி செல்லும். பாட்டு அருமையா பாட்டாங்க. கடிஜோக்கா நான் வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க தம்பி கடிஜோக் சொல்லதுக்கு யார் இருக்காங்க?
சொல்லுங்க விஷ்ணு. எனக்கு உனக்கு 10 வயசுங்கும் போது உனக்கு 10 வயசு இருக்கும்போது என் தம்பிக்கு அதுல பாதி 5 வயசு. உனக்கு 10 வயசு இருக்கிறப்போ உன் தம்பிக்கு பாதி 5 வயசு. எனக்கு 50 வயசுங்கும் போது என் தம்பிக்கு என்ன வயசு? 45. ஐயோ ஐயோ. சார் சொல்லுங்க தம்பி. ஒரு கடிதம் சார். ஒரு அம்மா ஒருத்தன் பையனை வந்து ஒரு மீன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டு இருப்பா, ஒரு ஃப்ளோவா வர வேணாம். ஒரு அம்மா பையனை வந்து ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டு சொல்றாங்க. இருப்பா, தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றான். ஒரு தாய் தன்னுடைய மகனை மீன் கடைக்கு சென்று மீன் வாங்கி கொண்டு வர சொல்கிறார். அப்ப அந்த தம்பி வந்து மீனை வாங்கிட்டு வீட்டுல போய் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. சரி, மீன் வாங்கிட்டு போயிட்டு அந்த பையன் ரொம்ப சோகமா உட்காந்துக்கிறான். அவங்க அம்மா போய் மீன் மார்க்கெட்ல மீன் வாங்கிட்டு வரானது அந்த பையன் போய் வாங்கிட்டு வந்து சோகமா உட்காந்துக்கிறான். என்ன காரணம்? வாட் இஸ் ரீசன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆஃப் த வாட்ஸ்அப்? அம்மா டெபாசிட் தாங்கம்மா. மீன்ல இருந்த முள்ளு குத்திருச்சா? மீன்ல இருந்த முள்ளு குத்திருச்சா? கரெக்டா? உன் பேர் என்னம்மா? பதில் சொல்லி தப்பா போயிடுச்சு. சரி, வேற 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 பெண்கள் ஏன் அந்த பையன் அழுதான்? என்னம்மா உன் பேர் என்னம்மா? ஜீவிஷா. வாட் இஸ் ரீசன் ஆஃப் த ஃபிஷ் கிரையிங்? அம்மா நான் ஏதோ ஃப்ளோவில் வரப்ப இது மாதிரி குறு கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏமா அந்த பையன் அழுதான்? ஏன்னா மீன் செத்துருச்சுன்னு. தம்பி, மீன் செத்துருச்சுன்னு அழுதானா? மிக மிக தவறான விடை. மிக மிக தவறான விடை. சரி, யாரும் சொல்லல. சரி, நானே வந்து தம்பி கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்க சார். அவங்க அம்மா வாங்கிட்டு வர சொன்னது கவலை மீனா சார்? அவங்க அம்மா வாங்கிட்டு வரது சொன்னது கவலை மீன். வாங்கிட்டு வந்துட்டு கவலையா உட்காந்துட்டு இருக்காரு. அதனாலதான் வாங்கிட்டு வந்து கவலையா உட்காந்துருக்கான். வா 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 வா. மறுபடியும் சொல்லுங்கடா. ஓ சரி, ஓகே. உங்க பேர் சொல்லுங்க. செந்தில். செந்தில். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு? பிடிச்ச நடிகர் சூர்யா. சூர்யா. இன்னைக்கு சூர்யாவுக்கு பர்த்டேவா? ஆமா சார். டேய், ஆனா இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு வச்சிருப்பீடா. எப்ப எக்ஸாம் டேட்டு? சரி கூட, அது அவுட் ஆஃப் சிலபஸ். சரி, சூர்யா ரொம்ப பிடிக்குமா? உங்க பேரே சூர்யா? என் பேர் செந்தில்குமார். செந்தில். உங்களுக்கு சூர்யா ரொம்ப பிடிக்கும். சூர்யா நடிச்ச படத்திலே யாராலும் பதில் சொல்லலாம். எந்த படம் உங்களுக்கு பெஸ்டா பிடிக்கும்? ரெட்ரோ. 7ஆம் அறிவு, மெட்ரோ, அயன், சிங்கம், கஜினி. அவ்வளவுதானா? இன்னும் விக்ரம், ஐயோ அந்த பயல கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடுபட்டு இருக்கு. அடடா, வாரணம் ஆயிரம். ஆமா, வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா தம்பி ஒரு சில்லுன்னு ஒரு காதல் முனை இணைத்து நேருக்கு நேர். என்னடா சிலபஸ் சொல்ல சொன்னா கூட சொல்ல மாட்டேங்கிறா. ஆதவன், அஞ்சான், போதுண்டா எனக்கு மூச்சு எடுக்குது. சரி, அடுத்தது யாரு? என்ன சொல்ல போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? ஒரு ஜோக், கடி ஜோக் சொன்னேன். மிஸ்டர் செந்தில் ஒரு கடி ஜோக் சொல்ல போறாரு. அறிவு இருக்கிறவங்க இதுக்கு பதில் சொல்லலாம், இல்லாதவங்க என் மாதிரி கேட்டுட்டு இருக்கலாம். சார், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு அவசரமா போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கோம். நடுவில் வந்து ஒரு பூனை குறுக்கால போகுது. பூனை கேட் குறுக்கால போகுது. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? பூனை எங்க போகுது அர்த்தம். அம்மா கை தட்டுக்குமா, நீ கை தட்டுங்க. விஷ்ணு சொல்லுங்க. வேலைக்கு போகாத விலங்கு. வேலைக்கு போகாத விலங்கு நீ நான் தான் இருக்கோம். சரிவா, போற விலங்கு சார். கொஸ்டினே உனக்கு சொல்லி தரல. சரி, வேலைக்கு போற விலங்கு. பனிக்கரடியா? பனிக்கரடி. ஈஸியா மொக்க ஜோக். யூஸ் ரிஜெக்டட். சரி, அடுத்தது. எல்லா ரூட்லயும் போக முடியும், ஒரு ரூட். எப்பா ஒரே நிமிஷம் கேளுங்க. எல்லா ரூட்லயும் போக முடியும். எல்லா ரூட்லயும் போக முடியும், ஒரு ரூட்ல மட்டும் போக முடியாது. ஒரு ரூட்ல மட்டும் போக முடியாது. பீட்ரூட்டாப்பா? என்னமா மொக்கையா சொல்றீங்க? பீட்ரூட் கிடையாது. பீட்ரூட் இஸ் a wrong answer. வேற என்னமா? யாரும் கரெக்ட் தான் சார். மின்னே கரெக்ட் தான் சார். பீட்ரூட் கரெக்டா? பீட்ரூட் கரெக்ட். உங்களை தான் கரெக்ட். கை தட்டுமா. நம்ம எதுக்கு ரொம்ப ஜெயிக்கிற பக்கம் வந்துடலாம். இப்போ வந்து
பல குரல்ல வந்து சிரிக்க போறீங்க. சரி, மீண்டும் கடிச்சு ஒரு தம்பி. சொல்லுங்க சார். எந்த பொருளும் வைக்க முடியாத பை என்ன பை? தம்பி, எந்த பொருளும் வைக்க முடியாத பை என்ன பை? கொப்பை. அடுத்தது. அம்மா, எப்படி இந்த சீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் பசங்களாம் பயங்கர அறிவாளியா இருக்கிறாங்களே. சார், ஒரு டாக்டர் நடந்து போயிட்டு இருக்காரா? ஏன் பா, ஒரு டாக்டர் என் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. வாட் ரீசன்? ஒரு டாக்டர் என் மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. எப்படி? உங்களை பார்த்தாவே பேசுற மாதிரி தான் இருக்குதுங்களா? ஒரு டாக்டர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஏன்? டாக்டருக்கு சுகரு. பா, இது மாதிரி மொக்கத்தனமா சொல்லக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. கால் இருக்குது, நடந்து போறாங்களா? வேற என்னது? ஐயோ விஷ்ணு, கலகர விஷ்ணு, கலகர. சரி, நமக்கு இல்ல. அப்போ கேப்போம். கால்நடை டாக்டரா? கால்நடை டாக்டர். அவன் பேர் என்ன? அவன் பேர் என்ன? அது பரமசிவம். உன் அறிவுக்கு நீ இங்கே இருக்கவே கூடாது. சரி, பரமசிவம். சூப்பர் சூப்பர். சரி, வேற என்ன? நீ எதனா நிறைய கடிச்சு சொல்லிட்டு இருந்தியா? சொல்லு. பழக்கடையில வந்து பழக்கடை வியாபாரி வந்து டெய்லி ஈவினிங் பழத்தெல்லாம் எடுத்து வைக்கும் போது பழத்தை ஒவ்வொன்றையும் எடுத்து கொஞ்சம் வரோம். ஏன்னு சொல்லுங்க. என்னடா பழத்தெல்லாம் உட்காந்து கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒரு பழக்கடை வியாபாரி ஒரு பழத்தை மட்டும் எடுத்து தினமும் எடுத்து வைக்கிறப்போ அந்த பழத்தை மட்டும் எடுத்து கண்ணே, பொண்ணே, ஜாங்கிரி, ஜிலேபி, லட்டு அப்படின்னு கொஞ்சம் வரான். ஏன்? வெரி பேட் ஆன்சர். ராங் ஆன்சர். நெக்ஸ்ட். தவறான விடை. கோவ பழத்தை எப்படிமா கொஞ்சம் முடியும்? அதே பேரே கோவமா இருக்கும்ல அது. ஏன்னாப்பா இவ்வளவு வீக்கா போயிடுச்சு உங்க டீம்? கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுப்பா. பழக்கடை வியாபாரி டெய்லிங் ஈவினிங் பழத்தை கொஞ்சறாரு. சொல்லுமா. அழுகி போக கூடாது. சீலாம் இல்லம்மா, அதாவது கொஞ்சம்லாம் அந்த பழம் வந்து கோவிச்சு அழுகி போயிடும். அதனால அழுகி போக கூடாதுன்னு கொஞ்சம். ஆமா. பேர் சொல்லுங்க. சந்தியா. சந்தியானாலே அறிவலியா? கல்லூரி கலாட்டா இன்று பொம்மிடி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். சொல்லுங்க லீல வினோதன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேடமே வந்து பிரியங்கா மேடம். பிரியங்கா மேடம் நான் ஒரு கவிதை சொல்லணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. நம்ம சொல்லிடுவோம். கேளுங்க தம்பி. மேடம் வந்து கிளாஸ் எடுத்து பார்த்துருக்கீங்க, எக்ஸாம் டியூட்டியில பார்த்துருக்கீங்க, சரியா? அவங்களை திட்டி பார்த்துருக்கீங்க, கவிதை சொல்லி பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க. சார், நான் பிரியங்கா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டா ஒரு கவிதை சொல்ல போறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே மேடம்? எஸ் சார், அஃப்கோர்ஸ். கணினி என்ற பொறிக்குள் தெரிந்தே மாட்டிக்கொண்ட கணினி பொறியாளர்கள் நாங்கள். தூக்கத்தை விலை கொடுத்து பெற்றோம் பட்டத்தை, வருங்காலம் வளமாய் ஆகும் என்று இன்றோ தூக்கமே பறிபோனதாய். உலகெங்கும் உண்டாம் சட்டம், நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை என்று. ஏனோ எங்களுக்கு மட்டும் விதிவிலக்காய் கசங்காமல் இருப்பது என்னவோ எங்களின் ஆடைகள் மட்டும்தான். உள்ளமோ கந்தலையும் விஞ்சி நார் நாராய் கிழிக்கப்பட்டு நாளை நிச்சயமில்லை வேலை அறிந்தும் தொடர்வோம் கண்ணுறக்கம் இன்றி. தொடர் முயற்சிகளால் சாதனைகள் பல புரிந்தாலும் அயல் தேசம் எல்லாம் சுற்றி வந்தாலும் மனம் மட்டும் ஏனோ நிம்மதிக்காய் ஏங்கி நிற்கும். என்ன மக்கா, எப்படி இருக்க, ஆளையே காணோம் என்று நண்பர்களின் விசாரிப்புகளும், சாப்பிட்டாயா என்று அன்போடு விசாரிக்கும் அம்மாவின் அழைப்பிற்கும் நேரமில்லை என ஒற்றை வரியில் பதில் தந்து அழைப்பை துண்டிக்கும் போதும் விழிவோரம் நீரும் மனதினோடு என்னோட வாழ்க்கை என்னடா வாழ்க்கை என்ற எண்ணமும் துளிர்விடத்தான் செய்கிறது. சிறு குழந்தையாய் சிறகடித்து பறக்க இதயம் ஆசைப்பட்டாலும் மீண்டும் சிறைப்படுத்தினோம் மனதை. கணினி என்ற பொறிக்குள் இதுதான் வாழ்க்கை என்று. நன்றி, வணக்கம். அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து வருது. அது 8 மணி நேரம் ஓவர் டியூட்டின்னு பிரின்சிபால் சார் பார்த்தே அந்த அம்மா சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஐயோ, மைண்ட் வாய்ஸ்ல ரொம்ப பேசிட்டு முருகன் சார் வேற செஞ்சிட்டு இருக்காரு. நமக்கு எதுக்கு வம்பு? யாருமா அங்க கடி ஜோக்கு? என்னோட பேர் ஜெயஸ்ரீ, நான் அக்ரி டிபார்ட்மெண்ட். நான் வந்து கடி ஜோக் சொல்ல போறேன். ஒரு பொண்ணு வந்துட்டு கிளாஸ்ல பால் வச்சு குடிச்சிட்டு இருந்துச்சான். அப்ப வந்து கிளாஸ்ல படிக்கணும். கிளாஸ் கிளாஸ் கிளாஸ். ஓ, கிளாஸ்.
எனக்கு கொஞ்சம் லேட்டா, நான் எப்பயுமே கொஞ்சம் லேட் பிக்கப் தான். பார்த்தாலே தெரியுதுன்றியா? தெரியுமா? கிளாஸ்ல பால் குடிச்சிட்டு இருந்துச்சா, அப்ப வந்துட்டு நிலநடுக்கம் வந்துச்சாம். அப்போ வந்து என்ன ஆயிருக்கும்? இல்ல, பால் கீழே வந்திருக்காது. இல்ல, அது அப்பா என்னப்பா காரணம்? மில்க் ஷேக் ஆயிருக்கும். டேய் அப்பா முடியலப்பா, கண்ணு கட்டுதுடா ராஜா. அடுத்தது ரெண்டு ஈ வந்து பேசினா எப்படி பேசும்? எதுல பேசும்? ரெண்டு ஈன்னு பல்லு காட்டக்கூடாது ராஜா. ரெண்டு ஈ வந்து கம்யூனிகேஷன் பண்ணுதோ, அது எப்படி பண்ணுதோ? எப்படி பண்ணுது? பண்ணுதோ. இதடா வம்பா போச்சு. தம்பி எப்படா ரெண்டு ஈ வந்து கம்யூனிகேஷன் பண்ணும்? எப்படி பண்ணும்? நீங்களா ஈன்னு காட்டு. அம்மா ஈன்னு காட்டுமாமா. இமெயில் சார், இமெயில்ல பேசிக்கோ. ஓ, இமெயில்ல பேசிக்கும். ரெண்டு ஈ வந்து இமெயில்ல பேசிக்கும். அப்பா முடியல. அப்புறம் வந்து அடுத்தது எந்த ஒரு கடிகாரம் வந்துட்டு நல்ல டைமா காட்டும்? எந்த கடிகாரம் அது குட் டைமா காட்டும்? நல்ல நேரமா? எப்பயுமே அப்படியே இருங்கடா. நம்ம வாய்ப்பு இருக்கா? ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, எந்த கடிகாரமும் காட்டாது சார், நம்ம தான் பார்க்கணும். அப்பா அவ்வளவுதானா? சூப்பர். ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாட போறாங்க பெண்கள்லாம். எந்த பாடலும் பாடுங்க. நீ சொல்ல. சார் இப்போ வந்து நாங்க ஒரு டைலாக் கூட ஆரம்பிக்கிறோம் சார். டைலாக் கூட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, ஒரே நிமிஷத்துல முடியும். கூமாப்பட்டி என்னங்க, கூமாப்பட்டி சீனிவாசா காலேஜுக்கு வாங்க. ஆமா வாங்கோ. தம்பி எப்படிங்கன்னா, அக்கா வாங்க 2 கிலோ 30 ரூபாய், 2 கிலோ 30 ரூபான்ற மாதிரி இருக்கு. சரி பாட்டு பாடுங்கம்மா. வண்டி மாத்தி என் கையில கொஞ்சம் மாத்தி சூதுவாது தெரியாது சொக்க தங்கம் ராசா சுத்த பட்டம் கிடையாது முகத்தை கழுவு லேசா ராஜா நான் ராஜா என் பேட்டை என்றுமே ராஜா ராஜா நான் ராஜா என் சாலை எங்கிலும் ரோஜா பங்கடிச்சு திரிஞ்சிடுவோமே கடைசியில படிச்சிடுவோமே சன்ரைசர் பார்த்ததில்ல கண்ணின் மணி எங்களுக்கு ஏர்லி மார்னிங் 10 மணி லைட் ஹவுஸ் உயரத்தையும் எங்கள உலகத்தாலும் பரிச்சையில பதில் எழுத பாதி பேப்பர்ல நோண்டும் சுட்டான நெருப்பு பட்டாத பொறுப்பு ஏத்தி 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 என் நெஞ்சில் தீய ஏத்தி மாத்தி 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 என் கையில கொஞ்சம் மாத்தி சூதுவாது தெரியாது சொக்க தங்கம் ராசா சுத்தபத்தம் கிடையாது முகத்தை கழுவு லேசா. நம்ம முகத்தை கழுவு லேசான்னு என்ன பார்த்தே சொல்றீங்க? சூப்பர். எல்லாருமே மிக அற்புதமா பண்ணாங்க. ஏங்க இதை நிறைவு கொடுக்கிறது எல்லாரும் ஓம் பண்ணுங்க. இடி நேரிலே நிறைவு கொடுக்கிறது இன்றைய கல்லூரி கலாட்டா. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நாங்கள் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி லீல வினோதன். நேயர்களே, நிறைவு பெறுகிறது இன்றைய கல்லூரி கலாட்டா. இன்று பொம்மிடி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரியிலிருந்து நேரலையாக வலம் வந்தது. களத்திலிருந்து நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் இணைந்திருந்தார் அறிவிப்பாளர் லீல வினோதன்.